உங்கள் குழந்தைகள் 12 வயதுக்கு உட்பட்டவங்களா? அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய காணொலி தான் இது. நான் சொல்கிறத கவனமாக நோட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது முன்பக்க பல்ல கருப்பாக அசிங்கமாக சொத்தையாக இருக்குது, ஸ்கூலில் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, நிறைய பேர் எங்கள்கிட்ட ஃபீல் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கு பேர் ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் டென்டல் டேர்ம்ஸில் சொல்லுவோம். இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் எதனால் வருது? நீங்கள் சின்ன வயசில் குழந்தைக்கு பால் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க ஈறுகளை சரியாக க்ளீன் பண்ணாததுனால ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் வருது. சரி, இதை எப்படிலாம் தவிர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு முறையும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஈறுகளை ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தை கொண்டு தொடச்சி விடணும். குறிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க வாயில் பால் படிமானங்களும் உணவுப் பொருட்களும் எதுவும் ஒட்டாதபடிக்கு கவனமாக பார்த்துக்கணும். ரெண்டாவது, குழந்தைகள் வளர வளர அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நைட்டில் ஜங்க் சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அதனால கேவிட்டிஸ் அதிகமாக ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. மூன்றாவதாக, குழந்தைகள் 7 வயது வரைக்குமாவது அப்பா அம்மாவோட சூப்பர்விஷன் கீழே ப்ரஷ் பண்ணணும். ஏன்னா நிறைய பிள்ளைங்க ஒழுங்காகவே ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. பாதி பேர் இந்த பேஸ்ட் அப்படியே முழுங்கிடுவாங்க. அதனால அவங்க எப்படி ப்ரஷ் பண்ணுறாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும், இல்லைனா ப்ரஷ் பண்ணி விடணும். இது 7 வயசு வரைக்குமாவது கண்டிப்பாக பண்ணணும். நான்காவது, உங்கள் குழந்தைங்களுடைய பேஸ்ட்டில் ஒரு 500 ppm ஆவது ஃப்ளூரைட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்படி தான் ஏடிஏ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஐந்தாவதாக, இது எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு டென்டல் செக்அப் பண்ணிக்கோங்க. அப்போ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே சரி பண்ணிடலாம். சரி, இதெல்லாம் ஓகே டாக்டர், என்ன பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே தான். நேராக டென்டிஸ்ட் கிட்ட வாங்க. உங்களுக்கு என்ன பேஸ்ட் வேணுமோ அதை கன்சல்டேஷன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.